நான் பாட்டுக்கு செவனேன்னு உட்காந்து பவுடர் போட்டுட்டு இருக்கேன். வாடா மேடையில என்னை பேசாதன்னு உன்னை கரைச்சு உன் வாயில ஊத்திக்கிட்டு இருக்கேன். அப்படி என்னதான் பேசினாங்க? என்ன மயிருக்கு என்ன பேசுற? இந்த எம்கேஆர் ரசிகர் இருந்தீங்களா, இன்ன வரைக்கும் கை தட்டுனீங்களா? கை தட்டி கூப்பிடுங்க, வரட்டும் அந்த வெங்காயம். ஏக்கா ஏக்கா எனக்கு ஒரு சந்தேகம். இந்த 250 லிட்டர் பால் கறந்தாராம்ல, உண்மையுமே கறந்தாங்களா? அதை மறந்துட்டேன் பாரு, நல்ல வேலை. 250 லிட்டர் பால் கறக்கும் நானே. எப்ப இவன் கறந்து பார்த்தான்? அதானே. இல்ல நான் ஒரு 500 கின்னஸ் சாதிச்சிட்டாரு. 2 விரல நக்குறாரு வந்துகிட்டு. வாடா வெளியில மொன்ன பாயல. ஏக்கா விளக்கெண்ண பத்தலையாம்ல எங்க சத்த எம்கேஆர் பயலுகடா கத்துங்க சொல்றேன். எங்க கத்துக்கடா. மருதமணி வெளியில வா, இன்னைக்கு உன் குஞ்சு மணி அறுக்காம விட மாட்டேன் நானு. அதை வச்சுக்கிட்டு தான் இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்க. அரலனே சத்தம் போதுமா? இந்நேரம் இந்த பையன் வெளியில வந்திருக்கணுமே எம்கேஆர். ஆமா, இவர் பெரிய கிருபானந்த வாரியாரு. நாங்க சொற்பொழிவு ஆட்டாதான் வெளியில வந்து உளுந்துட்டு நக்குவாரு. அக்கா இந்த ஓஹோ பாட்டு கதை பாட்டு பாடணுமாக்கா? கதை பாட்டு ஓஹோ ஓஹோ கல்யாண வீட்டில் வைப்பாங்களே அந்த பொம்மை தானே. வண்டர்ஃபுல். கண்டங்கருவ பாம்பு இருக்கு, நல்ல பாம்பு படமும் எடுத்து இருக்கு, நல்ல பாம்பு படமும் எடுத்திருக்கு. அனகுண்டா இங்க இருக்கு, அனகுண்டா அவிச்ச முட்டை நோத்தா பீரோல போட்டு இருக்கு. வாயில தூக்கி வைக்க அவிச்ச முட்டைய ஆயில தூக்கி வைக்க வாடாவன் வாயில நான் தூக்கி வைக்க வாடி முள்ள. சேச்சி பிறந்தா ஒரு சின்ன பாக்கெட்ல இதை அள்ள முடியுமா? இவ கிருமாடுலடா, மாடு இளங்கொடி ஓடலடா, பறிச்ச புழுப்புன்னு வெண்ணமேனே பாத்தியா? எல்லாம் நீ வச்ச பேர் தாடா வெங்காயம். நான் வைக்கல ஆண்டி, அவன் உங்களை வச்ச பாக்குறேன். நீ தான் பேரு சிமுட்டு முட்டைங்கற, கிரு மாடுங்கற. அவன் பால் கறக்க வரவான்னு கேக்குறான் உட்காந்துக்கிட்டு. கை ரேகை உனக்கு அழிஞ்சு போக. தம்பி உனக்கு வயசு என்ன, அதுக்கு வயசு என்ன? வயசு வந்தேன்னு வச்சுக்கா. பால் கறக்க வரவான்னு இப்ப கேட்க கூடாது, 4 மணிக்கு வா. ஆமா, புழுன்னு வரும். வா தில்லாட்டா டாங்கு இவளை திருப்பி போட்டு வாங்கு, டாங்கு இவளை திருப்பி போட்டு வாங்கு. டாங்கு வந்த மாதிரி நிக்கிற. உள்பாவடையும் சட்டியும் போல. எனக்கு நீ தான் தீபாவளிக்கு எடுத்து தரேன் இருக்க. இந்த வருஷம் கண்டிப்பா எடுத்து தர. அது என்னல உனக்கு பின்னாடி பிடிச்சா மட்டும் அப்படியே கேனு மாதிரியே இருக்கு. அப்படி சங்குன்னு நக்கணும். என்ன எப்படி கண்டுபிடிச்சேன்? முதுக்குண்டுடா. இதுக்கு மட்டும் அண்ணே 8 கைக்குள்ள செலவு பண்ணி கண்டுபிடிச்சேன். அண்ணே எனக்கு அந்த கோச்சிங் சொல்லி கொடுங்க. எம்கேஆர் ஏய் நல்லா இருக்கா? என்னடா எம்கேஆர் சொன்னேன்னு வை. என்னடா உன் தவளையை பரட்டி விட்டுருவேன். மரியாதையா எம்கேஆர் இல்ல, அப்புறம் ஏங்கிற. என்னடா ஊரா என் அண்ணன் தம்பி இருக்கட்டும், அண்ணன் தம்பியா இருக்கட்டும். என்னப்பா ஏய் விட்டுனா ட்ரில் போடுவான். போட சொல்லு, அத்தனை பேர் வர சொல்லு. ட்ரில் போட முடியாது, கரண்ட் புள்ள கட்டு. வா கரண்ட் கட்டு சடோன். எத்தனை பேர் வேணாலும் வா, மேடைக்கு வா, கிரில் போடுவா. ஏன் இடியப்பம்ன்றேன்? ஏன் இடியப்பம் சொல்றேன் தெரியுமா? விடிய ஒன்னா வைப்போம், காலையெல்லாம் கொத்தானி புளியறது இடியப்பம். சும்மா விடிகிற வரைக்கும் 6 மணி வரைக்கும் நான் நிக்கிறேன். நீ நல்ல ஆம்பளை வை. வைக்க முடியாது. வையின்னு அப்புறம் எதுக்கு பேசுற? அண்ணே சீக்கிரமா அதை வச்சு விடுறேன், நான் பாக்குறேன். வைக்க முடியாத, தேர்றதுக்குள்ளே தீபாவளி வந்துரும்டா. அடுத்தவங்க செய்யறதே பாப்பானா இருக்குது. விஜி ராதாகிருஷ்ணா கண்டங்கருவ முண்டை போட, லூசு முண்டை, பீத்தினி முண்டை போட. எனக்கு லூசுன்னு உனக்கு எப்படி தெரியும்? நான் தான் பார்த்ததுமே கண்டுபிடிச்சிருவேனே. அப்போ வா ஒரு போடு. வா போடல வா. வயிறு அள்ளுதப்பா, இளஞ்சன மாதிரி முதுக்குண்டு. என்ன பண்றது? என்கிட்ட எந்த இடத்துல தொட்டாலும் மிதுக்குன்னு இருக்கும். மத்த பொம்பளையத்தோட எலும்பு குத்தும். கண்ணியம் தவறாத உலகத்துல வாழக்கூடிய ஒரே ஜீவனா ஆம்பளையால தான். கை தட்டிக்கங்க, வசனம் பேசிட்டான். சரக்கு அடிப்பவன் எல்லாம் கெட்டவன் இல்ல. சரக்கு அடிக்கிற ஆம்பளைக்கு திமிர் இருக்கலாம், சர்ப்பத்துக்கு எலுமிச்சம்பழம் கொட்டையை வளர்க்குற பொம்பளைக்கு திமிர் இருக்கக்கூடாது. முடிஞ்சு கை தட்டலாம். கை தட்டிக்கங்க. கின்னஸ் புகழ். ஆடா ஏத்தா நீ எல்லாம் சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்க. பச்சை கலர் சுடிதாரு
அது ஆளை பூரா பாரு. என் தங்கச்சிய. என்ன தங்கச்சி அந்த ஆளு மேடையில போட்டுட்டு பொம்பளைங்க அவமானப்படுத்துறா, சிரிச்சு விட்டு குனிஞ்சுக்கிட்ட நீனு. அவமானம் என்றால் என்ன? அவமானம் இப்ப என்னை போட்டுட்டு சொல்ற பாரு, கிரில்லு மாடுங்கிற லூசு. விளக்கம் சொல்லுவேன். சொல்லு. அவமானம் என்றால் அவு கவ்வு மானம். மானம் அவ்வு கவ்வு மானம். ஆனா உன் வசனத்துல முட்டையை போட்டு உடைக்க. மூங்கி கம்பு. ஏன் மூங்கி கம்பு? மூங்கு மூக்கலையா? எவனுக்குமே புரியக்கூடாது. லூசாத்தையும் பைக்கிறது. கடவுளே. சட்டி கலப்ப. சட்டி கரப்புனா என்னங்க? சட்டிய மொத்தா கலப்ப. ஐயோ இவன் சொல்லவும் தான் நானே மொத்தா சட்டி கலப்ப. பாடி. என்ன பாலுணர்வா? ஏன் பாடி? பாடி அந்த பாடியில ஊத்த முண்டை. என்னடா லூசு முண்டா? ஏன் பாடின்னு பேர் வச்சேன்? ஏன் பேரு? பால். பால் டீ. ஐயோ மைக் செட். ஆஹா. ஏன் மைக் செட்? மைக் செட்டுக்கு எதுக்கு மைக் செட்டுன்னு பேர் வந்துச்சு? மை மை யாரு செட்டு? அவனை போட்டு நோட். நாக்கா உன்னைய போட்டுக்கிட்டு எல்லாம் பாடத்தை அமைதியா கவனிங்க, அமைதியா கவனிங்க. ஆமா ஆமா. வாக்கா ஏய். அக்கா அக்கா. ஆமா இப்ப போட்டுட்டு அக்கா அக்காங்குவ. ஒரு தடவை தரைக்கிறேன் 650 ரூபா தரேன். போடா 650 ரூபா பத்தாது. விஜய் உன்னை இழுத்தா மாடி என்னால இழுக்க முடியல. சரி இன்னொரு தடவை கூப்பிடுங்க. இப்ப நீங்க கூப்பிட்ட உடனே நான் கூப்பிடாமே வருவேன். சுச்சு சுச்சு விஜய் குட்டி. தம்பி உன் பக்கம் இருக்க கயிறு இழுக்க கூடாதாடா? அண்ணே லைட்டா ஒரு கா போடுனே. யார் இல்லையா? மிருதங்காரன் ஏவி விட்டேன்னு. ஐயோ அண்ணே மருமகன் உன் கப்பலிங்களை மண்டேல தான் செய்வாப்லையா இருக்கு. போ கொம்பே வர்றேன். எவன் அவன் கொம்பன்? இந்த மருதமணி வந்துட்டேன். ஏய் மருதமணி அது. இவன் 6 மணி வரட்டு மருதமணி இன்னைக்கு பாவாடைக்குள்ள போட்டு அமுக்குற செம்ம கட்டுப்புல வந்திருக்கேன். ஏன்னா உனக்கு ஏத்த ஆளு அவன் தான். அருளண்ணே என்ன பேர்? நான் கட்டி பிடிச்சா என் பொண்டாட்டி கரண்டிய பழுக்க காய போடுறான். தெரியுது இல்ல? அவன் ஊக்காளி மாடு. வரட்டு அந்த ஊக்காளி மாடை உன் வெள்ளாமையில உன் நாத்த பூரா கடிக்க விடல. வரட்டுடா நக்கி இன்னைக்கு. வாடாடே மருதமணி. ஏய் சீரகம் பாத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சம் சீமானார் பத்த மக அண்ண பொண்ணு நடைய. நீ செடிக்கு செடி குந்தலமா சின்ன பொண்ணு நடைய. பாத்தி கட்டி செடிக்கு செடி குட்ட கட்டி. கடலை பருப்பு. கல்ல விட உனக்கு கல்ல விட. ஓ பருப்பு தர்றியா? ஏய் ஏய் கடலை பருப்பு வேணுமா? ஏய் நீதான் மருதமணியா? நீதான் மருதமணியா? நோ பாடி டச் நோ. மிஸ்டர் இளங்கோடி முண்டை. எஞ்ச பருப்ப எஞ்ச பருப்ப எஞ்ச பருப்பு. டீ கல்லப்படம் இருக்கு கல்லப்படம் இருக்கு. மருதமணி மருதமணிங்கிறாங்க. ஏய் இந்த பிளேட். ஏய் என்னடா துணியில போய் ஒத்தர வச்சது மாதிரி போச்சு. ஏய் இந்த பிளேட் ஒரு வியாபாரம் பார்க்க முடியல. ஏய் இல்லடா ஒரு இடத்துல இருடா இருடா இருடா. லாஸ்ட் ஃபார் 2 மினிட். போர் போறதை தடுத்துட்டீங்க. ஆனா 2வது கேர் இடிக்குமே. இந்த வண்டி எஃப்சி போகாத வண்டி. அங்க என்ன பதுக்கு நால 3 தான் இருக்கு. விடு அக்கா கிளச்சி எடுத்து எனக்கு மட்டும் ஊதி போட்டு கொடுக்கா. பயந்த ஓலாரா இருக்கு. எரி பறக்தனி முண்டை. குளுக்கணும் இன்னொரு 1 நிமிஷம் காத்து குளுக்கணும். நாடகத்துக்கு வந்தியா 2 பேரும் ஆட்டி வியாபாரத்துக்கு வந்தீங்களாடா? துண்டை போட்டு பேசுற மாதிரி அவன் எதை பிடிச்சிட்டு பேசிக்கிட்டு இருக்கா? எம்கேஆர் இந்த பிளேட்டை ஒரு வியாபாரம் பார்க்க முடியல. புடிச்சா கொல கொலன்னு கிடக்கு. முந்தானத்து இஞ்சி மரப்பா வைக்க வந்த மணியண்டா. அண்ணே இஞ்சி மரப்பா வைக்க வந்தவன் ஜிப்பு போடல. இஞ்சி மரப்பா அண்டு கூப்பிட்டுக்கிட்டே உன் குஞ்சம் அண்ணே நம்ம சொல்ல வருதுனே. தலைவா ஐயோ தலைவனுக்கு வெறி கொண்டு போச்சு. தலைவா தலை எங்க இருந்த தலைவா? இதே வேலையா தான் பொம்பளை என்ன புடிச்சு இத புடிச்சு அதுக்குள்ள அப்பள. ஏய் 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 அடங்க. இப்ப என்ன வந்து தட்ட முடியல. தப்பாக்கறா ஆரம்பிச்சிட்டாங்க. பொறுமசாமி தம்பி ஏன் அடிக்க வரீங்க அங்கிள்? ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டேன். கோளாறு இருந்துக்க திருமங்கலத்தை தாண்ட மாட்டேன். வந்தது முண்டை காரியா வெட்டிடா. இல்லடா நேத்து இந்த பிளேட் எந்த வியாபாரம் பார்க்க முடியல. மட்டும் கோமியம் பிடிச்சிட்டு போய் தொலைச்சு விட்டு போ. நல்ல ஆம்பளை பண்ணுவா. என்ன நீ வந்து நக்கி புடுவ கிழிச்சு புடுவா. அவர் பண்ண கிடையாது. குட்டே பண்ணுடா வாடா வாடா அடா வாடா வாடாங்கற பண்ணு. வாட்டு மிஸ்டர் செத்து போன முண்டை. ஏலே இங்க ஒண்ணும் நக்க முடியல. ஏண்டது நல்ல ஆம்பளை நீ பண்ணு. நோ கருங்கல் டச் நோ. மேடம் கல்லுக்கிட்ட அடிச்சு விளையாடக்கூடாது. ஏலே இந்த இந்த மண்ணெண்ணை குண்டை வீசுங்கடா மேலே.
அனாதே மருதங்குடி அழகு மையம் ஜாக போகிறேன். அண்ணே செத்த நேரம் பேச அண்ணே அண்ணே அப்படியே ஓரின சேர்க்கையில் ஈடுபடுறியே. விஜி நாளைக்கு ஏதாவது முட்டுவா நெளிஞ்சுன்னா ஒரு அதான் என்னமா ஆகாது. அந்த பிள்ளை நல்ல உள்ளதே, நல்ல மனசு. ஆனா நீ நினைக்கிற மாதிரி யாரும் நான் இல்லை. எங்க ஒன்றும் தங்க பீத்துணி மாதிரி கிடைக்க பிடிக்கலையே தெரியுது. கொலை கொலைன்னு அங்க புடிச்சிட்டு பிதுக்குறாங்க. என்ன இருக்கு என்ன இருக்கு? என்ன உங்களுக்கு எப்படி இருக்கு? நீர் வரும்போது ஏதாவது தென்படுதா? அது எங்க இருந்து வருதுன்னே தெரியலடா எனக்கு. மெடிக்கல் மிராக்கு மிஸ்டர் ஓனே முண்டை சவுத்துல இருந்த மாதிரி ஒழுகுற மாதிரி ஒழுகுது. ஆனா எங்க இருந்து ஒழுகுது எல்லாம் அவன் செயல். கட்ட வண்டி கலையாணி கலைஞ்ச வண்டி அண்ணா பறந்த வண்டி ஆடி ஆடி அழுத வண்டி ஓட்ட வண்டி ஓட்ட மாமா ராமராமா ஓட்ட வண்டி ஓட்ட மாமா ராமராமா. இவ்வளவு பெரிய அண்டாவை ஒரு ஆளே ஈய பூசிட்டீங்கள. நல்லா மரத்துல வண்டி முண்டை இருங்கடா முண்டை நீர்மலை அடியா அடிக்கிறான்டா அவன். ஐயோ அண்ணனுக்கு பெரிய ஓட்டு போச்சுனே. கோழி 2 முழிச்சிருக்கு, கண்ணு மூடாம தவிச்சிருக்கு. உள்ளாடை நெருப்பா கொதிக்க அடிச்சாம வேளையில் வாழை அடிக்க கோழி 2 முழிச்சிருக்கு, கண்ணு மூடாம காமா முத்தி போச்சு. ரூம் போடுங்கடா இங்க வாங்கடா. ஏலே நான் என்னடா துவைக்க வந்தவனடா மயிர் மேனே. நான் தாண்டா ஓனரு. நீங்க தான் ஓனர். யார் இல்லைன்னு சொன்னது? அண்ணே வேட்டியை காணும்னே. விடுறா வேட்டி எதுக்கு? ஐயா நீங்க தான் ஓனர். ஏங்க நம்ம 2 பேரும் செய்யல. இடையில யாரும் துணி துவைச்சாங்களா? யாரு? இந்த தம்பி ஓனர் இது. விஜி மாசி மாசாளான பொண்ணு மாமன் உனக்குத்தானே. நாளை எண்ணி நான் காத்திருந்தேன் மாமன் உனக்குத்தானே. வண்டியை தூணுறா கட்டாளி முண்டா வெட்டா மரம். கொஞ்ச நேரத்தில் தீச்சட்டியில் வச்சு நல்லா மெதுவாக இருந்துச்சா? அவருக்கு இது வந்த மாதிரி இருந்துச்சு. இதுல வச்சுக்கிட்டேன். எதுல வச்சா? அதுலதான். ஏய் இவன் நம்பர் 1 காளி முண்டாடா. என்னடா சொல்றியா? போடாங்கிட்டு கொஞ்ச நேரத்தில் அதிரசம் எதாவது தெரிஞ்சு. தம்பி நட்டுவ காளி முண்டை ஓ எச்சி புத்திக்கு நானாடா கிடச்சேன். போடா உறக்க கத்துது கோழி தண்ணீர வச்சு கத்துது வாளி. பார்த்தா உனக்கு மாமா மாதிரி தெரியாடி. அடியே அடப்படுத்த முண்டை. அடப்படுத்த முண்டையா அரிப்படுத்த முண்டையா? இரு பிரிச்சு சொல்றேன். வாடா 2 பேரும் ஒரு 7000 தரேன். மாடுத்தான ரூம் போடுங்க. நான் நாளைக்கு குட்டை ரொட்டி வாங்கிட்டு வரேன். ஐயா அவ்வளோதான் போத்தவில்லையா? காரியாவட்டில் லாத்து கட்டியிருக்காங்க. அங்கே போட்டுக்கிறோம். எங்க மருதமணி நம்ம 2 பேருக்கு ராதாவே ரூம் போட்டு தரேன்ட்டான். இனிமே நம்மள பிரிக்க சக்தி இருக்கா? போட்டுக்கிற சட்டி இருக்கான்னு வாரி முண்டை. கண்ணங்கத்த மின்ன வாங்கி முள்ள மின்ன வாங்கி கனத்தோட சமைச்சு வச்ச மருதமணி சமைச்சு வச்சா ஒதுக்கிறது ஒதுக்குது. குக்கரில் ஒதுக்குது கொதிக்கிறது கொதிக்குது. 2 பேரும் அரை வாங்க போறாங்க. ஓட காடு ஓடப்பா காடு.
விஜய் எனக்கு நீ அக்கா வேணும், அவர் தான் மச்சான். ஆமா அக்கான்னு அப்படியே செய்யாம தான் இருக்க போ. மச்சான் மறுமையும் சீக்கிரம் பிறக்கணும், நான் வந்து குதிரை ஏறி விளையாடணும். யார் தம்பி? எங்கள் அக்காவை பார்த்துக்குங்க மச்சான். ஐயா அவங்க எங்க பெரியம்மா மக. அவர் எனக்கு சித்தப்பா மகன். அடிய மொத்தா சித்தம்மா பெரியம்மா மக்களாடா வளகாப்பு வரைக்கும் போவிய. அண்ணே வளகாப்புக்கு சோறு கட்டிட்டு வரட்டு போனே. குருணமத்தை கட்டிட்டு வாடா. கொதிக்குது அது கொதிக்குது, குக்கர் எல்லாம் கொதிக்குது. தக்கத்து தக்கத்து தக்கத்து. கண்ணங்கத்த மின்ன வாங்கி முள்ள மின்ன வாங்கி கனகத்த மீன் வாங்கி புல்லு மீன் வாங்கி அண்ணே. ஆனா எதுக்கு முத்தம் கொடுக்கறது தெரியாம விஜய் விஜய். கொச்சிகுளம் பஞ்சாயத்து தலைவர் அன்பு மாமா சாமி கண்ணன் இழுப்போகுளம் கண்ணன் சார்பாக ரூபாய் 501 நன்றி வணக்கம். பையா மருதமணி நான் வாட்ட சாட்டா வாடா வாடா கேட்டுட்டு போடா செஞ்சுட்டு போடா இருந்துட்டு போடா. வட 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 பையா நீ வாட்ட சாட்ட ஆளு பாரு. அந்த ஆண்டவனுக்கு சோதனை என்னண்ணே? ஆண்டவன் தான் ஒரு ஈவர்க்கம் இல்லாம உனக்கு படைச்ச மாதிரி எனக்கு படைச்சிருந்தா காரியாவட்டில் 7 லாட்சம் கட்டியிருப்பேன். ஏன் அப்படி சொல்றீங்க? எனக்கு மேல இருக்க ஆட்டுற நீங்க கீழே இருக்கிறத ஆட்டுங்க. எங்கனையுமே ஆட்டுறது மாதிரி இல்லையே என்கிட்ட மகராஜ். மருதங்கூண்டி கம்மா எடா புள்ள மத்தியான நிறமடா. அம்மா எடா மத்தியா. ஐயோ உன்னை எரிச்சிரு வந்துடுறா போய் அதை மட்டும் சுவையிற. இப்போ பாட்டுக்கு ஆடுறதுக்கு மேல் வலிக்குது அடி குந்தாணி மாலை. ஊர்க்கா ஊருக்கா அவன் யாராவது இருக்கேன் இல்ல நான் தானே இருக்கேன் இல்ல மருதமணி நல்லா வாங்க மருதமணி. பிட்டு படத்துல ஐயா அது யாருண்ணே? கனகத்தா மீன் வாங்கி வந்த தொண்டு போயிடும் முண்டை. என்ன மீன் வாங்குற? வீசி போன மீன் தூக்கி போட்டு குத்தனாரு. ஏய் உனக்கெல்லாம் என்னடா தெரியும் தூத்தி குடு கொத்தனாரு. கண்ட்ரோல் மிஸ்டர் ஓனே. கொதிக்குது அது கொதிக்குது. கொதிக்குது எனக்கு இரு. ஒரு பிளேட் ஒன்று கொடுங்க 2ஆ கிழிச்சுக்கிறான். சாலைக்கு பதிலாக காசு கொடுங்க இப்போ இந்த பத்தியா தருவார் தருவார். லாபம்னு போடா 200 ஆளுக்கு 100. அழகர் சீதுபாதம் சீர்பாதம் கன்ஸ்ட்ரக்ஷன் சார்பாக அண்ணன் மருதமணிக்கும் எனக்கும் பொன்னாடை ஊற்றி தலைக்கு 100 ரூபா கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு நடத்துறிய 100 ரூபா அப்படி காணா 1000 ரூபா விடு. நடிகர் மாமா சூரியகிட்ட இருக்கேன், நீங்கள் சூரியகிட்ட இருக்கிய, அவர் ஹோட்டலில் நான் பூரிக்கிட்டே இருக்கேன். அம்மன் ஹோட்டலில் சாப்பிடுவோம்னு சொல்லுவாங்க. நன்றி சொல்லு நல்லா. குத்துராண்டி குத்துராண்டி மருதங்குடியா குத்துராண்டி 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 மருதங்குடியா குத்துராண்டி. ஏய் ஆட்டம் மறந்துருச்சா என்ன இருக்கான்னு பாத்துக்கிறிய? மண்டல பூஜை வந்துடும், அது வரைக்கும் ஆடிக்கிட்டே இரு. ஏன்னா நங்கு நங்குன்னு ஆடுறா. நங்கு நங்குடாடவா. நேத்து ராத்திரி தூக்கம் போச்சுடி. அத்தா அத்தா பொத்த கிளி. எதை கிழிக்க போகிறேன் அது எதுவும் தெரியாமத்தே நான் தேடிக்கிறேன். அந்த பாட்டில் அப்படித்தானே வரும். அத அச்சா அச்சா பச்சை கிளி. நல்லா அத கிழிச்சிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? குத்துராண்டி குத்துராண்டி மருதமணி. குத்துராண்டி குத்துராண்டி மருதங்குடியா குத்து. ஏன்னா நீயே ஆட்டாத நாங்க என்ன பண்றது? நான் இப்படி செஞ்சு தான் உங்களை மூடு ஏத்த வேண்டியதா இருக்கு மருதமணி. போடா சம்பளம் வேணுமா வேணாமாடா? அண்ணே செத்த நேரம் கட்டி பிடிக்கட்டும்ண்ணே, ஏண்ணே ஒதுக்கி விட்ற? ஏன் என்ன சொல்ல வரீங்க? என்னப்பா செத்த நேரம் கட்டி பிடிக்க விடனே. என் வீட்டில் என்ன பண்ணுற? ஒண்ணுமே பண்ணலடா. நீனும் மொட்டை முண்டை தானா? ஐயா மிஸ்டர் விளக்கமாறு இந்த டைல்ஸை கூட்டிட்டீங்களே.
விஜய் என்னமோ செம்புரியாட ஓட வெள்ளாடு வெஞ்சமணி முண்டை அவன் தன்னால உடம்புல 800 சீக்கிரத்து பெரிய பிரிக்கிறதே உன் வேலையா இருக்கு. ஆமா கோயில்ல போய் சொல்லிடுவேன் நானு. ஆமா ஜிப்பி பாருங்க டால்ஃபின் ஒன்று என்ன பறக்கம் செய்து நான் பிரிச்சுட்டேன். ஏகப்பட்ட சீக்கு இருக்கு, நாளைக்கு 10 கத்து அரிக்குதுன்னு சொல்லிட்டு போன் அடி. ஐயோ எனக்கு இருக்கிற வியாதி பூரா அவருக்கு இருக்கா? 7 ஊசியும் இப்படி டானிக்க குடிச்சாதான் நீரே வரும். அப்படியா? அவர் என்ன எதுவுமே செய்யலனாலும் பரவாயில்ல, நாங்க ஒருவருக்கு ஒருவர் பார்த்துக்கிட்டே இருந்தா என்னமா ஆகும்? பாட்டா பாகட்டுதடி குட்டி ஒண்ணு பரிஜம் போட சொல்லுதடி, குட்டி பரிஜம் போட சொல்லுதடி. கிளிமோக்கு மாம்பாலம் தான் டக்குமு கொட்டுக்கு தாளம், ஆமா சேர்ந்துதான ஒன்னா போவோம் டக்குமு கொட்டுக்கு தாளம். நீ பார்க்க தாண்டா செய்வ ராதா. அவன் பாப்பா நீ போட்டுக்கிட்டு. அண்ணே சொல்லு தம்பி பாப்பா பாப்பாரு நீ என்னடா பண்ணுவ? மருதமணி ஓ சொல்ல விடு, ஏதாவது சொல்ல விடு. ஒரு நாள் போட்டு வருவ. ராதாண்ணே பாக்கு அவர் பாப்பாரு, நானு மண்டக்கரு அவன் பாப்பான். பாக்கு வத்தல கொட்டை ஓடுத்து போறா பெரிய அந்த மணிக்கு நொட்டு தவிர்வாரு பெரிய இந்த இளையராஜா மாதிரி. என் பாட்டுக்கெல்லாம் நீ வாச்சுன்னா உன் கொட்டை உடச்சு வருவேன். அண்ணன் அப்படிலாம் சொல்லாதீங்க. அவர் அண்ணனா வாங்க மச்சான். பாக்கு வெத்தல மாத்தணும் திருச்சி விஜய தக்கத்த திருச்சி விஜய நக்கரவா. டூ பல் கவக்கம்பு லாங் சட்டாக் பாக்கு வெத்தல மாத்தணும். ஏய் தம்பி 2 அடி அடிச்சு விட்டான், நீ 1 அடி அடிச்சு விடுறியா? நான் எத்தனை அடி தான் உனக்கு அடிக்கிறது வந்தா தானே? மருதங்குடி மருதமணி இந்த பிள்ளையண்ணி சின்ன மணி. கலண்டு விழுந்து வாச்சிராம என்ன கலண்டு விழுது? கலண்டு விழுந்து நான் ஒண்ணு எதுக்கு கொண்டையில கைய வைக்க? கலண்டு அவன் கொண்டையில கைய வைப்பான். ஏதாவது சொல்ல விடுறா. ஐயோ செய்ய சொல்லிட்டா சீக்கிரம் செய்ய சொல்லிட்டாடா. கண்ணை காமிச்சிட்டா சொல்லிட்டா. எந்த மோனே அடிக்கிது குளிரு அவுசாரி ஆயில முல்லை பூங்கொடி உன் கொம்பை தேடுது. ஏழை இது நாடகமா பெட்டுப்பட மாட்டாங்க. வாங்கடா எந்த சாரே வரப்பு முண்டை உன்னிடம் இந்த ஊர்ல களை எடுக்க விட்டுட்டு உன் நோனி அத்தாத்தான்னு சரியா ஐயோ அப்படுத்து விட்டு மாசம் ஒரு நாளைக்கு 4000 சம்பளம் போட்டு ஏசி ரூம்ல படுத்தா உனக்கு அப்படித்தானே குதிகாலம் போடும். 4000 எப்ப கொடுத்தீங்க? அவன் பாருடி பிரேத மாதிரி இருக்கேன். அப்படி சொல்லாதீங்க. ஏன் மைனா குஞ்சு பீசர் பாக்ஸ்ல வச்சு அடிச்சிட்டு இருக்கு. ஐயோ ஏன் கருப்பு குஞ்சு அப்படி சொல்லாதீங்க. ஏன் குஞ்சுமணி அப்படி சொல்லாதீங்க. ஏன் மருதமணி அப்படி சொல்லாதீங்க. இரு அவசரப்படாத, இன்னொரு 1/2 மணி நேரம் ஆகட்டும். மாத்திரை போட்ட மாத்திரை வேலை செய்யல. நீ வர்றேன்னு தான் இன்னைக்கு 2 மாத்திரை எக்ஸ்ட்ரா போட்டு மாத்திரை மாத்தி கொடுத்துட்டாங்க. அப்ப இப்படி நம்பி ஏமாந்து போறதா என் பொழப்பா? மாத்திரை ஒமட்டுது. இந்த மாத்திரை என்ன மாத்திரைன்னு தெரியல, ஒமட்டுற மாத்திரையா கொடுத்துருக்காங்க. இது வந்து கியூ பெஸ்ட். காரியாபட்டியில் உதயமாகிக் கொண்டிருக்கின்ற கியூ பெஸ்ட் மணமகள் மன்றம் சார்பாக எஸ் நாங்கூர் அன்பு உறவுகள் 501 அளித்திருக்கிறார்கள். நன்றி உறவுகளே. குத்துராண்டி மருதமணி
புள்ள வவுத்துல ஏறி உட்காந்துருக்கு. ஐயோ மருதமணி என் இதுல ஏறி உட்காந்துருக்க கனி, என் பார்வையை பாரு எங்க பாக்குறாப்புலன்னு. எனக்கு ஒரு சுறுசுறுப்பு கிடைக்குது. மாடை பிடிக்காத குத்தும் களத்துல இறங்கி மாட்டுக்கார. அட இறங்கி தொலையா பாய் மாடு பாயும் போயிரு. மருதமணி மாடு வெளியில வந்தோடனே பிடிச்சுக்க. அட புள்ள கலைஞ்சிட போது இறங்கு. எந்த பிள்ளை இனிமே தானே உனக்கு பிள்ளைய கொடுக்க போறேன். அப்ப இப்போ 2 மாசத்துக்கு முன்ன செஞ்சோமே. ஐயோ அன்னைக்கு நான் அது சும்மா வெத்து போட்டு டக்கு 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 குதிரையில ஓட மாதிரி இருக்குடா. டக்கு டக்கு டக்கு. அட இறங்கி தொலையா. இன்னும் 1.5 நிமிஷம் ஆகும். ஐயோ மாடு பாய போகுது. பாஞ்சு குளிச்சு நட்டுரு அப்படியே. இன்னும் இறக்கிறேன். அப்பா அப்பாடா. இல்லை நீங்கள் இங்கே உட்காந்துருப்பியே, நான் போய் ஒரு ஆடு உரிச்சிட்டு வரலாம் பார்த்தேன் செவரொட்டி தர்றதுக்கு. தம்பி மூக்கை இழுச்சு விட்டு அடிப்பேன். வாமா 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 வல்ல ஈனா போமா. வாமா 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 வரல ஈனா போமா. அண்ணே என்னண்ணே ஒண்ணுது? அண்ணே அண்ணே நம்ம பண்ணுச்சேனே. கேரளாவுக்கு அடிமாடி ஏத்துறேன். என்னமோ கன்னத்தை தட்டுனா பேக் டயரு கொஞ்சம் காற்று கம்மியாக காது நான் அடிச்சு விடவா? பெரிய வண்டிடா. அது எந்த வண்டியா இருந்தாலும் மருதமணி அடிச்சு விட்டுருவேன். ஏங்க இங்க தட்டுனா இங்க தட்டுனா இங்க எதுக்கு தட்டி பார்த்தா? எல்லாமே தட்டி பார்ப்பேன். என்ன டயர் வெடிச்சிச்சுன்னா என்னண்ணே பண்ணுவேன்? டயர் அப்படியே சைஸா வழுக்க டயரா இருந்தாலும் அப்படி வழுக்க டயர் இருந்தாலும் அப்படியே சைஸா 40 கேத்து. ஏங்க அவன் எதையுமே தட்டி தடவி தான் பார்க்கறான். நீங்க செஞ்சு கொடியை நாட்டுவீங்களா? மருதமணிட்ட என்ன அவன் கண்ணத்தை தான் தட்டுவேன். நீங்க நம்ம கொலஜாமி கோவிலுக்கு இங்கே கூட்டாக ஒன்று சேர்ந்து குலசாமி கோவிலுக்கு ஓட்டுக்கிட்டு என்னமோ சென்றிக்கார வந்து மட்டம் பார்த்தது மாதிரி கீழே விட நம்ம கம்பு விலகின மாதிரி போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கா உன்னைய. எத்தனை இளைஞர்கள் முகத்தை பார்ப்பா. அவங்க கல்யாணம் பண்ண இன்னும் 7-8 வருஷம் ஆகும். அவங்க நீங்கள் மேடையில் அடித்து அவன் எங்கேட அடிப்பேன். தம்பி அவன் ஒரு ஆள் போச்சல அரைஞ்சே ஒரு அவனை 3வது கூட படிக்க மாட்டேன். உடனே மருதமணி பயலுன்ட்டு எத்தனாவது படிக்கிற தம்பி யாப்பு நல்லா இருப்ப ஒரு குத்தாட்டம் போடு வாடா விஜி. பாவாடி லூஸ் பண்ணி அவனை உள்ளே வச்சு அந்த பணங்கலங்க எனக்கு அவுச்சு கொடு. அங்கே தான் பேசுவேன், இங்கே வர மாட்டேன். மருதமணியை தூக்கி போட்டு இதுக்குள்ள அமுக்குவேன். வாடா கொடூரம் தூக்கி போட்டு கரண்ட் நினைக்கிற போய் அந்த பக்கம் வாடகை. விஜி இங்கே இருக்க இளைஞர்கள்லாம் வேலை வெட்டிக்கு போகிற கொஞ்சம் பேர். அதனால நான் அவங்கள வேலை பார்க்கவா? இவன் திருந்த மாட்டேன், இவனும் திருந்த மாட்டேன். வேலை பார்க்குறோம். ரேட்டு கூட போகுமா? என்ன சொன்னீங்க? அவங்க பூரா இளைஞர் பூரா உன் கப்புளிங்க எப்படியாவது கவிட்டு போயிருந்தா. யாரா இருந்தாலும் மருதமணிக்கிட்ட டோக்கன் போடுங்க. தொட்டு தொட்டு எனவே வானத்தின் நிலவே, நான் உன்னைய கையை இப்படி வைக்கிறேன்னா சும்மா கிடையாது. இடது கையை பிடிக்கிறேன்னா என்ன நினைக்கிறேன்? இடது கையை பிடிக்கிறேன்னா குண்டியோன்னு நினைப்பேன். வர்ணிப்புக்கு ஒரு அளவே இல்லையா? என்னென்னமா காதலியை வர்ணிக்கிறாங்க. இடது கையை பிடிக்கிறேன். போடா உன்னை நினைத்தாலே எனக்கு பச்சனாவே தான் இருக்கு. பிரிச்சா நீ இருந்தா அதுக்குள்ள நான் தண்ணிக்கேனா இருந்து கூலிங்க ஆவேன். ஆமா அப்படியே கூலிங்கா இருந்தா நான் தொண்டை வழியா மடக்கு மடக்குன்னு குடிப்பேன். நான் துப்பி விட்டுருவேன். நான் எடுத்து நக்கிடுவேன். உனக்கு நான் சோத்து பானையா இருப்பேன். யோசி விஜி என்னங்க காதலிக்கும் போது எல்லாரும் எங்கெங்கேயோ போவாங்க, நம்ம 2 எங்கே போவோம்? நீங்க சுடுகாடுக்கு போங்க. கொடைக்கானல்ல இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மிஸ்டர் மூக்குறிஞ்சி முண்டை. அவ்வளோ தூரம் ஏன் போறீங்கன்னு கேட்டேன். வா
பாட்டை பாடுங்க. போறீங்களா? அதே நான் சோத்து பல்ல அடிச்சு விட்டேன்ல. ஏய் உட்காருங்க, இப்ப எங்க போறீங்க? உட்காருங்க பாரு. வேலை வெட்டி இருக்கும். உட்காரு, இனிமேதான் முதலிரவு சீன் இருக்கு, உட்காரு. இல்லையா முதல்ல வச்சு நான் அங்கிட்டு போடுமா நடத்தி விட்டு இந்த நிலமையில் நிற்கிறேன். அந்த இங்கே போத்தா சிங்க நான் இருக்கேன், அண்ணன் இருக்கேன், நீ உட்காரு. என் தங்கம் மரபணி பயலியா கொடுக்குறமா. விஜி, காதல் புனிதமானது. உன்னை காதலிக்கிறேன். எங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் வேலை வெட்டி கிளம்பட்டோம். நம்ம முடிச்சா தானே காசு தருவா. எப்படி தெரியுமா காதல்? கட்டான கட்டழகி நீ கனிவான பேச்சழகி சாட சொல்ல பாக்குற ஏ ரங்கம்மா. உன் பிரிய மத கூற வேணும் சொல்லமா சொல்லமா. உன் பிரிய மத கூற வேணும் சொல்லமா சொல்லமா. கட்டான கட்டழகி நீ. தம்பி கரண்ட் கட் ஆயிடுச்சு. தம்பி கரண்ட் கட் ஆயிடுச்சு, ஜென்ரேட்டர் போட்டு விடுங்க. இங்கே வா. அது என்ன தட்டியில் போட்டுக்கிட்டு தட்டியை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க? பேசிட்டு இருந்தோம். நாளைக்கு எந்த ஊர் போறோன்னு கேட்டுட்டு இருந்தேன். அந்திஜா என் நேரத்தில் அண்ணமே உன்னை எண்ணி. அந்திசாய் நேரத்தில் அண்ணவே உன்னை எண்ணி. அத்தங்கர போய் வந்தேன் ரங்கம்மா. நீ அங்கேயே வரலையே என்னம்மா என்னம்மா. நீ அங்கேயே வரலையே என்னம்மா என்னம்மா. வெள்ளக்கல்லு சுத்தி பச்சை கல்லு. மூக்குலைய வெள்ளக்கல்லு இவ மூக்க சுத்தி பச்சை கல்லு. மூக்குலைய வெள்ளக்கல்லு மூக்க சுத்தி பச்சை கல்லு. ஆஜாரி செஞ்ச கல்லு பொன்னம்மா. ராதவாட வட்டம் போடுதம்மா சொல்லம்மா சொல்லம்மா. என்னையாட வட்டம் போடுதம்மா சொல்லம்மா சொல்லம்மா. கட்டான கட்டழகி நீ கனிவான பேச்சழகி. பனமரத்து தொட்டியாங்குளம் பனமரத்து ஓரத்தில பல்லாங்குழி ஆடையில. பனமரத்து ஓரத்தில்லாங்குழி ஆடையில. பனமரத்து ஓரத்தில பல்லாங்குழி ஆடையில. எச்சிதறிச்சதன்ன செல்லையா. நீ 8 நாளா பேசலையே என்னையா என்னையா. நீ 8 நாளா பேசலையே என்னையா என்னையா. கட்டான கட்டழகி நீ கனிவான பேச்சழகி. இறங்கினது அன்பாலையா இறங்கினது காரியா வெட்டியா. இறங்கினது காரியாபட்டியா. இறனது இற போலாம் நம்ம இறங்கினது சோழ வந்தேன் பக்கத்தில செல்லையா. நம்ம ஜொக்கி நின்று பேசுனத சொல்லையா சொல்லையா. நம்ம ஜொக்கி நின்று பேசுனத சொல்லையா சொல்லையா. கட்டான கட்டழகி நீ கனிவான பேச்சழகி. மேலமாச்சி வீதியில மீனாட்சி கோவிலில. மேலமாசி வீதியில மதுரை மீனாட்சி கோவிலில. மேலமாச்சி வீதியில மதுரை மீனாட்சி கோவிலில. தாலி ஒண்ணு கட்ட போறேன் பொன்னம்மா. உன் பிரிய மத கூற வேணும் சொல்லமா சொல்லமா. தன்னானே நானே நன்னே தானே நன்னே நானே நன்னே. தன்னானே நானே நன்னே தன்னண்ணா. தனே நானே நன்னே நானே நன்னே தனனா தனனா தனனா. எல்லாத்தையும் செஞ்சு விட்டு அங்கே போய் உட்காந்துருப்பாரு ஸ்டாம்பு குத்துறது மாதிரி. எனக்கு தெரியாதா மிஸ்டர் கவுச்சி? காதலை சொல்லு. என்னுடைய காதல் எப்படிப்பட்ட காதல் தெரியுமா? எப்படி?
பார்க்கும் பார்வையில் தாகம் கொண்ட நெஞ்சம் என்னை பார்க்கும் பார்வையில் ஒரு மாலை நேரம் கண்ணா உந்தன் மார்பில் ஆடும் மாலை நானே. பாடல் ஒன்று ராகம் ஒன்று நேரம் இன்ப நேரம் விழிப்போடும் ஓவியம். நேரம் இன்ப நேரம் விழிப்போடும் ஓவியம். ஓரம் நெஞ்சின் ஓரம் பாடும் காவியம் ஓரம் நெஞ்சின் ஓரம் சுவையாடும் காவியம் பாடல் ஒன்று கரெக்டாக வச்சிருக்கேன் தம்பி. சோலை வெள்ளரி வியாபாரி நாங்கள் சென்ற கிராமத்துக்கெல்லாம் தினமும் வந்து எங்களுக்காக அன்பளிப்பு வழங்கி கொண்டிருக்கிறார். அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் நன்றி அண்ணன் வணக்கம். நன்றி அண்ணே. குராயூர் வெள்ளரிக்காய் வியாபாரி நன்றி. இந்த நாடகத்தை பிரார்த்தனை நடத்தக்கூடிய அன்புக்குரிய கார்த்திக் ராமர் லட்சுமணன் சார்பாக அண்ணன் மருதமணி அவர்களுக்கும் திருச்சி அக்கா டான்ஸ் விஜய் அவர்களுக்கும் முன்னாடி ஒத்து கௌரவப்படுத்துகிறார். பப்புனாக நடித்துக் கொண்டிருக்கும் அன்பு அண்ணன் மருதமணி அவர்களுக்கு இளைஞர்கள் சார்பாக பொன்னாடை பொறுத்து தொட்டியாங்குளம் இளைஞர் சார்பாக அண்ணன் மருதமணி அவர்களுக்கு பொன்னாடை பொறுத்து. நன்றி அன்பு உறவுகளே, நன்றி. அண்ணே உடுப்பகுளம் முருகன் பழனி அவர்கள் எங்கள் அண்ணன் மீறுவருக்கும் பொன்னாடை உயர்த்தி கௌரவப்படுத்தியிருக்கிறார்கள். எனக்கு பொன்னாடை உயர்த்தி மதிப்பிற்குரிய கார்த்திக் ராமர் லட்சுமணன் அவர்கள் பப்புனாக நடித்துக் கொண்டிருக்கும் அருமை அண்ணன் எம்கேஆர் அவர்களுக்கும் மருதங்குடியை சேர்ந்த மருதமணி அவர்களுக்கும் தலா 500 ரூபாய் வீதம் அன்பளிப்பளித்துள்ளார். எனக்கு பொன்னாடை உயர்த்தி கௌரவப்படுத்திய 30 வருட காலமாக பிரார்த்தனை நாடகமாக நடத்தக்கூடிய இது 31வது வருஷம் அண்ணே. 31வது வருஷமாக பிரார்த்தனை நாடகம் ரொம்ப ஒரு பெரிய ஒரு செயல். 31 வருடம் பிரார்த்தனை நாடகமாக நடத்தக்கூடிய அன்பு அண்ணன் கார்த்திக் ராமலட்சுமணன் குடும்பத்தாருக்கும் எனக்கு பொன்னாடை உயர்த்தி கௌரவப்படுத்திய இளைஞர் நற்பணி மன்றத்தார்களுக்கும் எனக்கு அன்பளிப்பு வழங்கிய கார்த்திக் ராமலட்சுமணன் குடும்பத்தாருக்கும் நன்றி அணிந்த வணக்கம். நன்றி.